நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு 30 வயசு ஆகுது, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அதனால் ஒரு டேட்டிங் ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறாரு. அதுலேயுமே நிறைய பேர் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வரமாட்டாங்க. சரி, அந்த மாதிரி தான் இந்த வாட்டி நடக்க போகுதுன்னு அவர் ஒரு பிளேஸ்லேருந்து ஏஞ்சி போகிற நேரத்தில் அப்போ தான் நம்ம கதாநாயகியோட என்ட்ரி. அவங்க உள்ளே வந்துட்டு சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க 2 பேர் நிறைய பேசுகிறாங்க அண்ட் நிறையவே சாப்பிட்றாங்க அண்ட் சில இடத்துக்குலாம் வெளிலவும் போகிறாங்க. இப்போ தான் எல்லாம் நல்லா போய் இருக்க மாதிரி இருந்தாலுமே அப்போ தான் நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது வேறு ஒரு ஊரில் போய்ட்டு வேலை செய்கிற மாதிரி. அண்ட் நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நம்ம அவ்வளோ முக்கியமான பர்சன்லாம் கிடையாது. அதனாலேயே நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டாரு. நம்ம கதாநாயகியும் அங்கே இங்கே தேடி நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் எப்படியே கண்டுபிடிச்சி வந்து கேட்குறாங்க, ஏன் என்னோட மெசேஜ்லாம் நீங்கள் ரிப்ளை பண்ணுறதில்ல அப்படின்னு. நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுமே இது மாதிரி சொல்கிறாரு, நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன் அப்படின்னு. நம்ம கதாநாயகியும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தான் என் வாழ்க்கையில் பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப கைண்டான ஒரு பர்சன், அதனால் நான் உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேர் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு இது கேட்டோன்னே ஷாக்கு தான். பட் இருந்தாலுமே நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு அவங்கள பிடிக்கும். அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு புது லைஃபை வாழறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மாங்கா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாங்கா ஒரு மாதிரி ஓல்சமான ஒரு மாங்கா. நான் படிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஓல்சமாக இருந்தது. ஏன்னா அந்த கப்புள் தான் 2 பேர் ஒரே வீட்டில் அவங்களோட அந்த ஸ்பீட்டான ஒரு ஓல்சமான அந்த மூமெண்ட்லாம் நம்ம படிக்கும் போது ஒரு மாதிரி ஓல்சமாக இருக்குதுங்க. அவ்வளோதான், வேறு எல்லாம் சொல்கிறது நான். ஸோ கண்டிப்பாக போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட த்ரோட்டில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன், அதனால் என்னோட வாய்ஸ் கண்டிப்பாக மாறி இருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், அப்படிலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படி தான் எனக்கு கேட்க தோணுது. ஏன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ்.